நாளைக்கு என்ன ப்ரோமோல அந்த மாதிரி வீட்டுக்கு ரொம்பவே சோகமா வந்த நிலாவை பார்த்த சேரன் பார்த்தீங்கன்னா, என்னம்மா ரொம்பவே சோகமா இருக்கிற மாரி இருக்கு. ரொம்பவே டயர்டா வர மாரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. நல்லா தான் இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல. இந்த மாரி ஆஃபீஸ் போயிட்டு வரலாம். அந்த ஒரு டயர்ட் தான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரி உட்காரு அப்படின்னு சொல்லியுமே நிலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு உட்கார்றாங்க. அவங்க கையில இருந்த அந்த காயத்த மாரி சோழன் பார்த்துடுறாரு. அதாவது இந்த மாரி பைக்ல இருந்து கீழ விழுந்து கையில அடிபட்டுச்சுல அந்த காயத்த இந்த மாரி சோழன் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இந்த மாரி என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மாரி நிலா அது ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன விபத்து தான் வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாரி ஒரு சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மறுபடியும் சோழன் என்னது சின்ன அடியா இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, மருந்து கூட போடல போல, இப்படியே விட்டீங்க அப்படின்னா அது பெருசாயிரும், செப்டிக் ஆயிரும். ஸோ அதனால ஏதாவது பண்ணணும், உடனே வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கேட்காத சோழன் பார்த்தீங்கன்னா, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றேன், மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க, ரோட்ல பார்த்து போக மாட்டீங்க, என்னங்க உங்க மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது, என்ன நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் அறியாமே பயங்கர கோவம் அந்த மாதிரி இல்லாம ரொம்பவே அக்கறை எடுத்து பேசி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்ட்டு விடாப்படியே அவரோட கார்ல அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நிலா அப்படியே சோழனை பார்க்குறாங்க. சார் என்னடா இவன் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கான், இது தெரியாமல் நாம வேற இவனை பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட சேர்ந்து வாழ்றது தான் நமக்கு நல்லது, அதனால நாம பிரிய வேண்டாம், சேர்ந்தே வாழலாம் அப்படிங்கிறத சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.